பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய், ஒரு இடத்துல அவர் தன் தூதனை அனுப்பி அவர்களுக்கு முன்னே போய், பல இடத்துல பல சம்பவங்கள் இருக்கிறது. இன்னைக்கு இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்களுக்கு முன்பாக போவாராக, பல தடைகள் எல்லாம் உடைப்பாராக, உங்களுக்கு முன்னாடியே போய் சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவாராக. நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில், அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆபிரகாம் எலியாசேத்து சொல்கிறார், ஆண்டவர் உனக்கு முன்னே போய் ஒரு தூதனை உனக்கு அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவாராக. அருமையானவர்களே, ஒருவேளை எங்கள் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம், ஒரு தொழில், ஒரு இடத்தை வாங்க போகலாம், ஒரு வேலைக்கு அது என்ன செய்ய புரியாமல் இருக்கலாம். நீங்கள் தேவனை நம்புகிற ஆளாக இருந்தால், விசுவாசிக்கிற ஆளாக இருந்தால், அவர் உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவார். எப்படி உங்களை சரி பண்ண வேண்டும் பாருங்க. இந்த எலியாசாருக்கு முன்பாக போய், அதைத்தான் 47ஆம் வசனம் சொல்லுகிறார், என்னை நேரு வழியாக நடக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் உனக்கு தூதனை அனுப்பி உன்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை இங்கு அலைந்து தின்று கொண்டிருக்கீங்களா? இயேசுவை நம்புக, அவரை நம்புக. உங்களை அலைச்சலை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை அவர் நேரு வழியாக நடக்க பண்ணி உங்கள் துயரங்களை மாற்ற. பைபிளில் பல இடத்துல பல விஷயங்கள் இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி, நீங்கள் யாத்திராக புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது, யாத்திரா 23:20, நான் உன்னை காக்கும்படி, பாருங்க, ஒரு கூட்ட மக்கள் சொல்ல, நான் உன்னை காக்கும்படி உனக்கு முன்னே போய் ஒரு தூதனை அனுப்பி நான் பயணங்களை வாய்க்க பண்ணுவேன். சில பயணப்பட்டு போவோம், புது ஊருக்கு போவோம், புது தேசத்துக்கு போவோம். அது எப்படி இருக்கும் ஏது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தேவனை நம்பி பாருங்கள். அவர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில், இந்த கானான் தேசத்தில் அவர்கள் வந்து அவர்கள் ஆசத்தை பெறுவதற்கு நான் முன்னே போய் என்ன பண்ண போகிறேன், எல்லா சத்துருக்களை துரத்தி விட்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். அதே யாத்திராகத்தில் 33:2 படும்போது, எல்லா சத்துருக்களை துரத்தும்படி நான் முன்னே போய். நம்புக, இந்த வாக்கை நம்புக. ஏசப்பா உங்களுக்கு முன்னாடி போவார். ஒருவேளை எதுக்கெல்லாம் பயப்படுற, எதுக்கெல்லாம் அஞ்சுறீங்களோ அது வாழ்க்கையில் சம்பவிக்காதபடி தேவன் தன்னுடைய வல்லமை சேனையோடு முன்னாடி போவார். பல இடத்துல பலவி இருக்கிறது. இந்த தானியேல் புத்தகத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அவர்களை தூக்கி சூளையிலே போடும்போது தேவன் தம் தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்ததாக எழுதப்பட்டிருக்கு. அதே தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதில் படிக்கும்போது இப்படி சொல்லுகிற, தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் தேவன் தன் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார். ஒருவேளை உங்களை திட்டுறவங்க, உங்கள் பழி சொல்லுகிறவங்க, அவங்க வாயை இயேசு கட்டுவார். தானியேலை போல ஜெபிக்கிற ஆளாக இருந்தால், சாத்ராக், மேஷக்கை போல நீங்கள் விசுவாசிக்கிற ஆளாக இருந்தால், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு ஆட்களை அனுப்புவார். இது ஒரு தீர்க்கதரிசனமான சத்தம். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஒருவேளை பிள்ளைகளை ஸ்கூல் சேர்க்கணும், காலேஜ் சேர்க்கணும், ஒரு ஹாஸ்டல் தங்க வைக்கணும், இல்லை வெளிய ஊருக்கு பயணப்படணும், பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு முன்னே போய் அவர் கோணலானவைகளை செவையாக்குகிறார். யார் வாழ்க்கையில் கட்டுகள், போராட்டங்கள், தடைகள், துன்பங்கள் இருக்கு, அவர்கள் எல்லாரையும் தேவன் விடுதலை செய்து தம் தூதனை அனுப்பி, அதை தான் நீங்கள் பரிசுத்த வேதத்திலே பார்க்கிறோம். 2 நாளாக 32ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். ஆமென். அங்கே ஒரு சத்துரு வந்து இசைக்க ராஜாவை கலகம் பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி அவருடைய சத்துருக்கள் எல்லாம் அதம் பண்ணினார். கர்த்தர் அதம் பண்ணுவார். உங்களுக்கு தெரியாமல் கண்ணி வைக்கிறாங்களா, நாசமோசங்கள் சூழ்ந்திருக்கிறதா, நீ இயேசுவை நம்புகிறாளா, இயேசுவை வழிபடுகிறாளா, விசுவாச வீரங்கனையா இருக்கிய, பயப்படாதே. நீங்கள் வழிபடுகிற ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்க தான் தூதனை முன்பாக அனுப்புவார். நம்புக, ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார். தூதர்னா ரக்க வச்சிடல, சில மனிதர்களை அனுப்புவார், உதவி செய்கிற ஆட்களை அனுப்புவார், சிங்கத்தை வாயை கட்டக்கூடிய வல்லமை அனுப்புவார், எதிரிகளை உங்களை காப்பாற்றுவார். இஸ்ரவேல் மக்கள், நாங்கள் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினோம், அவர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து எங்களை விடுதலை செய்யும்படி ஒரு தூதன் மோசையை போல ஆட்களை அனுப்புவார்.
உங்களை யாருக்கிட்ட இருந்து காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு சமாதானமுள்ள தேசத்திலே கொண்டு வந்து நல்ல ஆவிக்குரிய சபையில உங்களை சேர்க்கும்படி உங்களுக்கு வழி நடத்தும்படி ஒரு ஆட்களை அனுப்புவார். கலங்காத மக்களே, இந்த புதிய மாதம் வெற்றியின் மாதமாய் ஜெயத்தின் மாதமாய் மாறுவதற்கு நான் உனக்கு முன்னே போய் கோடலான சபையாப்பி கதவுகள் பூட்டப்படாதிருக்கும். உங்களுக்கு திறந்த வாசலை வைப்பார். இந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உடையவர்களாய் மாறுவீர்கள். இந்த ஏசாயா 45:2 வசனத்தின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. God bless you. God bless you.